நான் உங்களை மனசார ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்களுக்கு தற்செயலாய் ஒரு அற்புதம் நடக்கும். தற்செயலாய் ஒரு வழி திறக்கும். தற்செயலாய் ஒரு பாதை உங்களுக்காக திறக்க போகிறது. ஹல்லேலூயா. எதிர்பாராத நேரத்தில், நீங்க பிளான் பண்ணாத நேரத்தில் உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வாசலை கர்த்தர் திறக்க போறாரு. அந்த இடத்துல உங்களுக்காக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ண போறாரு. அங்க உங்களுக்காக ஒரு உயர்வை கர்த்தர் அங்கீகரிக்க போறாரு. உங்க பேர் பிரஸ்தாபம் அடைவதற்கு, உங்க தலைகள் உயர்வதற்கு கர்த்தர் அங்கே ஒரு தற்செயலாய் ஒரு காரியம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடை எடுத்துட்டு வரும்போது அவனுடைய எண்ணத்துல என்ன இருந்துச்சுன்னா, அடா இவனுக்கு கொண்டு போய் சாப்பாடை கொடுத்துட்டு எப்படா திரும்பி வரலாம், எப்படா வீட்டுக்கு வரலாம், கொண்டு போய் கொடுத்துட்டோமா அவ்வளவுதான், உடனே நம்ம கிளம்பிடணும், வெயிட் பண்ணவே கூடாது அப்படின்றது மாதிரி தான் நினைச்சிட்டு போறாரு. ஆனா இப்ப தற்செயலா அவன் போய் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும் போது அங்க இருந்து ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்னா, என்னமோ நம்ம ஆளை திட்டுறது மாதிரி கேக்குது. அவ்வளவுதான், காது அந்த பக்கமா போகுது. என்னடா அவன் சொல்றான்னு கேட்டா, கோலியாத் என்கிறவன் வந்து நின்று காலையில மாலையில இப்படிதான் கத்திட்டு இருக்கிறாரு. அப்படியா, நமக்கு சமயம் கிடைச்சிருச்சு, இறங்கிட வேண்டியதான் ஃபீல்டுல. அவ்வளவுதான், சத்தமே இல்லாம அன்னைக்கு ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இது நடக்கும் பிரதர், சிஸ்டர், இது நடக்கும், இது நடக்கும். தற்செயலாய் உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த அபிஷேகம் மரண பரியந்தம் உங்களை வழி நடத்த போகுது. தற்செயலா உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் உங்க கடன்களை முடிக்கிற அளவிற்கு அது பயன்பட போகுது. தற்செயலாய் உங்களுக்கு வருகிற அந்த வருமானம் உங்க தலையை நிமிர பண்ண போகிறது. கைகளை எல்லாரும் உயர்த்தி இயேசுவேன்னு கேட்டு ஜெபிங்க, ஜெபிங்க. இந்த தயவு, ஓ இந்த தயவு சொல்லுங்க, ஜெபம் பண்ணிட்ட, இந்த தயவு என் மேல வரட்டும், இந்த தயவு என் மேல வரட்டும்பா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஜெபிக்க 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 அந்த கிருபை வரட்டும். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே இந்த தயவு எங்க மேல இருக்கணும், எங்க பிள்ளைங்க மேல இந்த தயவு இருக்கணும். என் பிள்ளைக்கு தற்செயலா ஒரு வரன் அமையணும், அது அவனுக்கு ஃபியூச்சர்ல வெற்றியா மாறணும். தற்செயலா அந்த கன்சீவ் ஆவீங்க, தற்செயலா அந்த விடுதலை, தற்செயலா அந்த வழி உங்களுக்கு திறக்கும். சொல்ல நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அது நடக்கும். இந்த தயவு என் தலை மேல வரட்டும்னு கர்த்தரிடத்துல கேளுங்க. Thank you Jesus. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை நாம் பார்க்க மாட்டோம், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற தேவன். Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், பாடுவோம். காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். சொல்லுவோம், இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். எனக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, எனக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. அவருடைய தயவு பெரியது. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒரு தயவு நமக்கு கிடைக்க போகுது. என்ன தயவு நமக்கு கிடைக்க போகுது? ஆமென். முதல் தயவு என்ன? ஆமென். எனக்கு சரியான நேரத்தில் ஒரு இணைப்பு, ரைட் டைம், ரைட் டைம், அப்படி ஒரு தயவு கிடைக்க போகுது. இதுக்கு மேல நம்ம நிறைய பேர் எந்த டைம் போறோம்? சத்தமா சொல்லுங்க. சரியான நேரத்தில், சரியான நேரத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போறாரு. நம்பர் 2, ரெண்டாவது அவருடைய தயவு என்ன தயவு அப்படின்னா, தற்செயலாய். அவருடைய தயவு என்ன செய்யுமாமா? தற்செயலாய். எப்படி சார் இவ்வளோ பெரிய காரியத்தை சும்மா போனங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் அந்த காரியம் என்ன பண்ணிருச்சு எனக்கு, அது எனக்குன்னே இருந்திருக்கு பாருங்க, எனக்கு தெரியவே இல்லை பாருங்க. நீங்கள் அந்த மாதிரி சாட்சி சொல்லுவீங்க, ஒன்றும் இல்லை நிறைய சொல்லுவீங்க. தற்செயலாய், தற்செயலாய்
தற்செயலாய். ஆமென். நீங்க பெரிய 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 நெட்வொர்க்ல எல்லாம் போட்டு வலை வீசி தேடி இருக்கலாம். ஆனா ஆமென், உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய தயவு மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தற்செயலா ரோட்ல ஒரு அக்கா பேசுவீங்க, அந்த அக்கா ஒரு வரன்னு சொல்லுவாங்க. அந்த மாப்பிள்ளைன்னா அந்த பொண்ணுன்னா அவ்வளோ நல்ல ஃபேமிலி, அவ்வளோ நல்ல எதிர்காலம், என் பிள்ளைக்கு ஏற்றது மாதிரி அமைய போகுது. இதுதான் தற்செயலாய். நான் வந்து மனசார உங்களை பிளஸ் பண்றேன். சீக்கிரமா நீங்க எல்லாரும் சொல்லணும், பாஸ்டர் தற்செயலா தான் பாஸ்டர் போனேன், எந்த திட்டமுமே இல்லை பாஸ்டர், எனக்கு ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரு. இந்த தயவு உங்களை நெருக்கி ஏவ போகிறேன். ஹல்லேலூயா. இது லிட்டரலா எத்தனையோ ஆயிரக்கணக்கான சாட்சிகள் எனக்கு தற்செயலாய். இந்த சர்ச்சினுடைய நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்க, இந்த இடம் கூட எப்படி வந்துச்சுன்னா பிளான் பண்ணி எல்லாம் வரல. நம்ம பிளான் பண்ணது 20 சென்ட் அந்த பக்கம் இருக்குது, அந்த கார்னர்ல தற்செயலா ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா இந்த பக்கம் ரயில் ரோடு அப்படி இருந்துச்சு, கூட்டிட்டு வந்தாரு. இதை வேணா கேட்டு பார்க்கலாம் வாடகைக்கு அப்படின்னு சொல்லி தற்செயலா அப்படி கூட்டு வந்து கேட்டா அவ்வளவுதான், அந்த இடத்துல ஓகே ஆயிடுச்சு. அதே போல இதுக்கு ஆசையே படல. இதுக்கு எப்படி முடவன் கும்புத்தனுக்கு ஆசைப்படுற மாதிரி நம்ம எப்படி ஆசைப்பட முடியும்? ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் எப்படி அமைச்சு கொடுத்தாருன்னா என்னுடைய திட்டத்தின்படியும் என்னுடைய பிளானின் படியும், நம்முடைய திட்டத்தின்படி நம்முடைய பிளான் படி அல்ல. அவர் தற்செயலாய் நடக்கும் பிரதர், நிச்சயமா நடக்கும் பிரதர். இந்த அற்புதத்தை நீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த மகள் மேல ஆண்டவர் இருந்த தயவு பாருங்க எப்படி நடந்தது பாருங்க. வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் கூட வாசிக்கலாம். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றான். அதற்கு இவள், என் மகளே போ என்றான். நீங்க 10வது 11வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 10, 11. அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உன்னுடைய கண்களிலே தயை கிடைத்தது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 9வது வசனத்தை 10வது வசனத்தை. அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எதனாலே உம்முடைய கண்களிலே தயை கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரூத்துக்கு கிடைச்ச இந்த தயவை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரூத் வந்து எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க? எந்த ஊர்ல இருந்து? மோவாப்ல இருந்து வந்திருக்காங்க. இப்போ மோவாப் தேசத்திலிருந்து வந்த ரூத்துக்கு வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் இவங்களையும் தெரியாது, இவங்களுக்கும் சத்தமா சொல்லுங்க. இப்ப பாருங்களேன், நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு பழக்கம் உள்ளவங்கள்ட்ட நம்ம நடந்துக்கிறது வேற, தெரியாத ஒருத்தரை பார்த்து பெரிய பொறுப்பை நம்ம கொடுப்போமா? தெரியாத ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம கல்யாணம் பண்ணிடுவோமா? சொல்லுங்க. எத்தனை யோசிச்சு, எத்தனை பிளான் பண்ணி, எத்தனை பேரிடத்துல கேட்டு. அப்போ இந்த ரூத் வந்து அந்த தேசத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா குறைஞ்சது 7 வருஷம் இருக்கணும், குறைஞ்சது 6 வருஷம் இருக்கணும். 6 வருஷம் இல்லாம அவங்களுக்கு கல்யாணம் நடக்காது. ஏன்னா 7 வருஷம் இல்லை. அந்த பொண்ணு எப்படி வந்துருச்சு, என்ன கேரக்டர், அவங்க கணவனார் எப்படி இறந்து போனாரு, இப்படி 1008 கேள்வியை யார் இடத்துல கேட்பாங்க? ரூத் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு, நான் இந்த மாதிரி நல்ல பொண்ணு, எங்க அம்மாவுக்கு நல்ல பொண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், உடனே நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏம்மா நீ இப்பதாம்மா ஊருக்கு வந்திருக்கிற, நீ கொஞ்ச நாள் வாடு, கொஞ்ச நாள் எங்க கூட இரு, அதுக்கப்புறம் தான் நீ நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்னு நாங்க பார்க்க முடியும். ஆனா இங்க ஒரு தயவு வெளிப்படுது. ரூத் வந்து இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க, என்ன பண்ணனாங்க, யாரு எது எதுவுமே தெரியாது. ஆனா போவாஸ் வந்து அந்த ரூத்தை பார்த்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அறியப்படாத அந்த மகளுக்கு ஒரு அங்கீகாரத்தை கிருபையாய் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. நான் 3வது உங்க எல்லாரையும் பிளஸ் பண்றேன். உங்க தலை மேல ஒரு தயவு இருக்க போகுது. என்ன தயவு தெரியுமா? இதுவரைக்கும் போன இடத்துல எல்லாம் உங்க படிப்பு என்ன, உங்க திறமை என்ன, உங்களை யார தெரியும் அப்படின்னு நிறைய காரியத்தை கேட்டதுக்கு பிற்பாடும் நான் யோசிச்சு சொல்றேன்னு நீங்க அனுப்பிவிடப்பட்டிருக்கலாம், பிளான் பண்ணிட்டு சொல்றேன்னு அனுப்பிவிடப்பட்டிருக்கலாம். அவ்வளவு சீக்கிரமா எங்க போனாலும் யாரும் உங்களை நம்பாம இருக்கலாம். உங்களுடைய பின்னணி, உங்களுடைய பேக்ரவுண்டு, உங்களுடைய படிப்பு, இது எல்லாத்தையும் வச்சுதான் இதுவரைக்கும் உங்களை நம்பி இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய தயவு மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க இந்த வேலையை செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க கையில அவங்க கொடுப்பாங்க.
நீங்க யாரு என்ன எதுவும் தெரியாது, ஆனா உங்களை நம்பி அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுப்பாங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அறியப்படாத உங்களுக்கு, தெரியப்படாத உங்களுக்கு, அறிமுகம் இல்லாத உங்களுக்கு, பிரதர் எனக்கு எந்த அறிமுகம் இல்லையேன்னு நினைச்சு சோர்ந்து போகாதீங்க பிரதர். என்ன யாருமே தெரியாதேன்னு நினைச்சு சோர்ந்து போகாதீங்க பிரதர். கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டினாரானால், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா, நான் நம்புறேன் அறியாத இடத்திலே நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். நல்ல கைகளை தட்டி தெரிஞ்ச இடத்துல, தெரியாத இடத்துல உங்களை பார்த்த உடனே இதை செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை வரும். உங்களை பார்த்த உடனே இவங்க இந்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வரும். அப்படிப்பட்ட ஒரு தயவு கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே இப்பொழுது பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. கரங்களை தட்டி கேளுங்க, கேளுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறியப்படாதவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், அறியப்படாதவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், அறியப்படாதவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், அறியப்படாதவர்களுக்கு ஒரு அங்கீகாரம். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய செய்கை. இந்த தயவிற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க நிறைய ஜெபிக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். யாருமே இனி உங்களுக்கு இனி சிபாரிசு லெட்டர் எழுதியெல்லாம் தர வேண்டியது கூட இருக்காது. ஆமென் சொல்லுங்கள். நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, நியூவா இருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கான்னு கேட்டா கூட உங்களுக்கு சொல்ல தெரியாது. உங்களுடைய ரெஸ்யூம் எல்லாம் காமிங்கன்னு சொன்னா கூட அது பெரிய அளவில் இருக்காது. நீங்க இதுக்கு முன்னாடி எங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணீங்க, இதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க் பண்ணீங்க, அது எல்லாத்தையும் கொஞ்சம் காமிங்க பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கேட்டா உங்களுக்கு சொல்லிக்கிறது மாதிரி எதுவுமே இருக்காது. அப்போ இதெல்லாம் பார்க்காம எப்படிங்க ஆர்டர் தருவாங்க? இதெல்லாம் பார்க்காம எப்படிங்க வேலை கிடைக்கும்? இதெல்லாம் பார்க்காம எப்படிங்க அங்கீகாரம் கிடைக்கும்? என் ஆண்டவருடைய தயவு மட்டும் உங்களோட இருந்துச்சுன்னா உங்களை பார்த்த உடனே நம்பிடுவாங்க. உங்களை பார்த்த உடனே நம்ப பண்ற அபிஷேகம் இது ஒரு தயவு, இது ஒரு அபிஷேகம், இது ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. நம்ம தான் அவங்கள பார்த்துக்க எப்படிங்க நம்புனீங்க, எப்படிங்க நம்புனீங்க, எப்படிங்க என்ன நம்புனீங்க, எப்படிங்க நம்புனீங்க? என்னமோ தெரில, நீங்க செய்வீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வாலிபர்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார், உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாம் ஆண்டவர். இந்த தயவுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த தயவுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த தயவுக்காக ஜெபம் பண்ணுங்க. கிட்டத்தட்ட மினிஸ்ட்ரி வந்து 20 கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆக போகுது. இந்த 21 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை யாருன்னே தெரியாது, என்னை யாருன்னே தெரியாது. இந்த ஜனங்களும் இல்லை, இந்த யூடியூப் இல்லை, இவ்வளோ பெரிய சர்ச் இல்லை. அப்போ என்ன ஒரு 50 பேர் 60 பேர் சர்ச்சுக்கு வந்துருந்தாங்க. அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருச்சபை, உங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். அந்த திருச்சபையில் நாங்கள் நிற்கணும் அப்படின்னு எல்லாம் அப்படியெல்லாம் ஆசைப்படலாம், அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லை. அப்படி அவங்க தான் நிற்கும் அப்படிலாம் சொல்கிறேன், அந்த தயவை சொல்கிறேன். அப்போ வந்து அந்த இடத்துல அந்த திருச்சபையில் இருக்கிற ஒரு பாஸ்டர், பெரிய போதகர், அவர் என்ன பார்த்து உடனே சொன்னார். ஒரு நாள் சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த ஃபஸ்ட் டைம் நான் பேசினது வந்து ஒரு கேம்புக்கு தான் பேசினேன், ஒரு ஸ்டூடெண்ட்டு யூத்துக்காக பேசுறதுக்காக. அவர் வந்து என்ன சொன்னார், நீங்கள் பேசுங்களேன் அப்படின்னு. நான் அப்படியே திணறிட்டேன். இல்லை என்ன பார்த்தா கேட்குறீங்களா, என்ன பார்த்தா கேட்குறீங்களா அப்படின்னு. ஆமாம் பாஸ்டர், நீங்கள் வாங்க, உங்களை நான் புக் பண்ணுறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு புக் பண்ணார். புக் பண்ணி அடுத்த ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு நோட்டீஸை வந்து கொரியரில் அனுப்பிட்டாங்க. அந்த நோட்டீஸை திரும்பி பார்த்ததுலேருந்து ஒரு 1 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மீட்டிங் முன்னாடி 1 மந்த்து, அவ்வளோதான். அந்த 1 மந்த்தும் 3 டைம் பாத்ரூம் போகிறேன்னா 10 டைம் பாத்ரூம் போக ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ பயம். என்னடா இது, என்ன நம்புறாரு, என்ன பண்ணுறாங்க, எப்படி கூப்பிட்டாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஒரு பெரிய க்ரௌடை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு திருச்சபையில் நம்ம போய் பேசினதே இல்லை. எனக்குள்ள அந்த மேடையில் நின்று அந்த பிரசங்கத்தை முடித்துட்டு வர்ற வரைக்கும் என்னால் ஒன்றுமே நம்ப முடியல. ஒரு 17 ஆண்டு இருக்கும், 17 இயர்ஸ். அப்போ நான் இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவருடைய தயவு அறிமுகமே இல்லாத இடத்துல எனக்கு ஒரு அங்கீகாரத்தை தர முடியும், எனக்கு ஒரு அங்கீகாரத்தை தர முடியும். மகனே, இந்த மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் இருக்கா, இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குதா, இந்த மாதிரி ஆண்டவர் ஒரு இடத்துல நடத்தி இருக்கிறாரா, உன் மேல ஆண்டவர் பெரிய திட்டமே வச்சிருக்கிறாருப்பா. அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துல உனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதா, அறிமுகமே இல்லாத இடத்துல உனக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சா, அந்த இடத்துல உன்னை நம்புறாங்களா, உன் மேல ஆண்டவர் பெரிய கிருபையை வச்சிருக்கிறாரு, உன் மேல ஒரு பெரிய அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. விட்டுறாத,
நீ இழந்துராத, நீ தூக்கி போட்டுறாத. ஆண்டவர் உன்னை ரொம்ப நம்புறதுனால தான் அப்படி நடக்குது. நீ நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கோ, நீ நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கோ, நீ புன பரிசுத்தம் பண்ணிக்கோ, நீ சாட்சியா வாழு, நீ ரொம்ப ஜெபிக்க ஆரம்பி. ஆண்டவர் உன் மேல பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறதுனால தான் அப்படி நடக்குது. கர்த்தருடைய தயவு உன் மேல பல விதமா இருக்குது. கர்த்தருடைய தயவு உன் மேல அனாயிண்டிங் நிறைய இருக்குது. நீ கர்த்தருடைய தயவை பெற்ற பிள்ளை, நீ ஏசப்பா தயவை பெற்ற பிள்ளை. யாருக்குமே அப்படி நடக்காது, ஆனா உனக்கு மட்டும் அப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா நீ அதை இழந்துராத. நீ அதை இழக்கிறதுக்கு பிசாசு எத்தனையோ முயற்சி எடுப்பான், ஆனா நீ விட்டுறாத. யோசேப்புக்கு பாருங்க, அடிமையா வந்த ஒருத்தனை வீட்டினுடைய விசாரணைக்காரனா யாருங்க வைப்பா? எடுத்த உடனே யாருங்க வைப்பா? ஆனா அந்த போத்திபாருக்கு யார் மேல நம்பிக்கை வந்துருச்சு? யோசேப்பினுடைய பின்னணி எதுவுமே தெரியாது. ஒரு அடிமையை விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா அவனுடைய பின்னணியை எப்படி அறிஞ்சுக்கிறது? அவன் சொல்றதை வச்சுதான் அறிஞ்சுக்க முடியும். உங்க அப்பா வேணும் நீ பெருமையா சொல்ற, எனக்கு என்னமோன்னு பார்த்தா அப்படி தெரியல. அவ்வளவு டவுட்ஃபுல்லான ஒரு பர்சன் தான் யோசேப்பு. ஆனா போத்திபார் தன்னுடைய வீட்டில் இருக்கிற மொத்த பொறுப்பையும் யார் கையில கொடுத்தாராமா? அறிமுகம் இல்லாத அந்த மனுஷனை கர்த்தர் அந்த இடத்துல அங்கீகாரம் பண்ணாரு. ஆனா யோசேப்பு அதை கவனமா கவனிச்சான். ஐயோ, நம்ம அறிமுகமே இல்லை, நம்ம தெரியவே தெரியாது, ஆனா நம்பி என்ன கிடைச்சிருக்குது? இந்த வீடு எனக்கு கிடைச்சிருக்குது. உடனே அந்த போத்திபாருடைய மனைவி சொன்னதுக்கு அப்புறம் கூட என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்னுடைய எஜமானன் ஒன்னை தவிர வேற ஒன்னையுமே எனக்கு என்ன பண்ணல, விலைக்கு வைக்கல. அவனுக்கும் நான் துரோகம் பண்ற முடியாது, ஆனா அதே நேரத்தில் என் தேவன் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு. இவ்வளவு தூரம் என்ன கொல்லணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் கூட என்னை தப்பிச்சு இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாரு. நான் எப்படி துரோகம் பண்ணுவேன்? நான் எப்படி துரோகம் பண்ணுவேன்? நான் எப்படி துரோகம் பண்ணுவேன்? சிறைச்சாலைக்குள்ள யோசேப்பு போகும்போது என்ன தப்புனால உள்ள போறாரு? அவன் மேல என்ன அலிகேஷன் என்ன இருக்குது? என்ன மிஸ்டேக் இருக்குது? பெரிய இடத்துல கை வச்சுட்டான். என்னது? ஹலோ, நம்ம ஊர் பாஷைப்படி என்ன சொல்லுவாங்க? ஏண்டா வச்சு அங்க போய் கை வச்சிட்டியா? நீ பெரிய ஆள் தாண்டா. எப்படி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி கிண்டல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உண்ட வீட்டுக்கு நீ ரெண்டகம் பண்ணிட்டியா கேட்டுப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கு உண்மை, அவங்க காதுக்கு வந்த நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னா, எஜமானுடைய மனைவியை கை வச்சுட்டான், அவ்வளவுதான். இங்க என்ன நடந்துச்சுன்னு சிசிடிவில பார்க்க முடியாது, எதுவுமே இல்லை. அவ கையில வஸ்திரம் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. அத்தனை வார்த்தை, அத்தனை எதிர்ப்பு. தன்னுடைய 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 பேரை பற்றி அங்க ஒரு நெகட்டிவ் இருக்குது. அறிமுகம் இல்லாத இடம் எங்கன்னா சிறைச்சாலை. ஆனா அந்த சிறைச்சாலையில யோசேப்பின் மேல ஆண்டவருடைய தயவு இருந்ததுனால என்ன நடக்குதுன்னா, அறிமுகமே இல்லாத இடத்துல சிறைச்சாலையினுடைய தலைவன் வந்து யோசேப்பை பார்த்து, எப்பா நீ தான் புதுசா வந்த அக்யூஸ்டா, நீ தான் புதுசா வந்த ஜெயில வந்திருக்கியா, இங்க வா வா, எல்லாரையும் நீ பார்த்துக்கோ, எல்லாரையும் நீ பார்த்துக்கோ. சார் எப்படி சார் என்ன நம்புறீங்க? எப்படி சார் என்ன நம்புறீங்க? என்னமோ தெரியல, உன்னை நம்பலான்னு. இதுதான் ஆண்டவருடைய தயவு, இதுதான் ஆண்டவருடைய தயவு. உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு கிடைக்கணுமா? சார் எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ நல்ல தேவன். அந்த தயவு என் மேல வேணும் ஆண்டவரே, அந்த தயவு என் மேல வேணும் ஆண்டவரே. முதல்ல அந்த தயவு உம்மிடத்துல எனக்கு வேணும் ஆண்டவரே. எனக்கு பெரிய அறிமுகம் உங்களிடத்துல பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை சாமி. உங்கள்கிட்ட வந்து நான் எதை சொல்லி என்ன அறிமுகப்படுத்துவேன்? என் தாளந்த சொல்லி உங்களிடத்துல அறிமுகப்படுத்துவேனா? என் பரிசுத்தத்தை சொல்லி உங்களிடத்துல நான் அறிமுகப்படுத்துவேனா? என்கிட்ட சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? என்கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லையா? நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன்னு எதை வச்சு ஆண்டவரே சொல்லுவேன்? இத்தனை நாள் இப்படி எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி உங்களிடத்துல சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா. என்ன அறிமுகப்படுத்துகிற அளவுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. என்ன உங்களிடத்துல வந்து என்ன தெரியுமான்னு சொல்ற அளவிற்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லப்பா. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிற இந்த பிரசங்கத்துல இந்த வார்த்தையை நான் நம்புறேன். உங்க தயவு மட்டும் கிடைக்கும்னா, உங்க தயவு மட்டும் கிடைக்கும்னா, அறிமுகம் இல்லாத என்ன நீங்க நம்புறது எம்மாத்திரப்பா? நீங்க நம்புவீங்க ஆண்டவரே, சத்தமா. ஓ நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. நான் யோசேப்பை போல நான் ஒரு நீதிமான உங்களிடத்துல சொல்ல முடியுமாப்பா? நான் நோவாவை போல நான் விசுவாசி நான் சொல்ல முடியும் ஆண்டவரே? எப்படி ஆண்டவரே முடியும்? ஆபிரகாமை போல நான் விசுவாசி நான் சொல்ல முடியாதுல்லப்பா. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி சொல்லுவான், நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. யோசேப்பை போல் நோவாவை போல நான் நீதிமானும் இல்லை. சொல்லுவெல்லாரும் யோசேப்பை போல்
நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் சத்தமா உம்மை வேண்டவில்லை, நான் தானாக வந்து சத்தமா நானாக ஹல்லேலூயா, நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நீர் இன்று என் ஏற்றுக்கொள்கிறார், சேர்த்து கொள்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், நான் உங்க கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்கட்டும் அப்பா, வந்து நிற்கிறேன், நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்கிறார், ராஜ்யத்தில் சேர்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய தயவு பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய தயவு பெரியது. எனக்கு சொல்லிக்கிறதற்கு எந்த அறிமுகமும் எனக்கு இல்லைன்னாலும் அறிமுகம் இல்லாத என்ன அங்கீகரிக்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். என் பிள்ளைக்கு ஒரு சரியான அறிமுகம் இல்லை, என் பிள்ளைக்கு ஒரு சரியான பேக்ரவுண்டு இல்லை, என் பிள்ளை யாருடைய சிபாரிசில் போக முடியும், என் பிள்ளை யாருடைய லெட்டரை தூக்கிட்டு போவான். நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய தயவு மட்டும் என் பிள்ளை தலைமையில் இருந்துச்சுன்னா என் பிள்ளை யாருடைய லெட்டரையும் தூக்கிட்டு போக வேண்டியது இல்லை, யாருடைய லெட்டரையும் தூக்கிட்டு போக வேண்டியதில்லை. ஏற்ற காலம் வரும், ஏற்ற நேரம் வரும், அவன் அறியாமலே ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறதுக்கு, ஹல்லேலூயா, ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்க மேல தயவு வச்சிருந்தாங்கன்னா நீங்க அறிமுகமே இல்லாத இடத்துல ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். மறக்கவே முடியாத ஒரு பெரிய அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னா, 2004 இந்த கணப்பனாரில் இங்கே இருக்கிற ராமகிருஷ்ணா மெடிக்கல் இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ வந்து அம்மா அப்பா 2 பேருமே என்னை கவுண்டம்பாளையத்தில் ரொம்ப உடம்பு நல்லா இல்லாமல் அங்கே தான் நான் சிக்காகி அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 24 மாத்திரை சாப்பிட்டுருக்கிறேன், திடீர்னு ஒரு நாள் பயங்கரமான நெஞ்சு வலி எனக்கு வந்துருச்சு, ரொம்ப நெஞ்சு வலி. அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, அம்மா அப்பா 2 பேருமே, ஐயா 2 பேருமே பயந்துட்டாங்க. அவங்களுக்குள்ள அவங்க வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோன்னா அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவன் யாருன்னே தெரியாது, நீங்க பாட்டுக்கு அவனை வீட்டில் வச்சிருக்கீங்க, அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சண்டைக்கு வருவாங்களானே தெரியாது, அவனுக்கு ஏதோ ஒன்றும் இல்லாமல் ஒன்று ஆகி போச்சு அப்படின்னா நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னாங்க. இவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, ஏன்னா என்ன யாருன்னே தெரியாது, என்ன ஊழியக்காரன் மட்டும் தான் பார்த்துருக்குறாங்க, எங்கள் அம்மா அப்பா என்னுடைய பேக்ரவுண்டு எதுவுமே எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் வந்து என்னை எப்படியாவது என்ன கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து நான் வீட்டில் இருந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்ட ஹெல்ப்புக்காக என்ன வச்சிருக்காங்களே தவிர என்னை குறித்து எந்த டீட்டெயில் தெரியாது, ஊழியக்காரன் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஏதோ பைபிள் காலேஜில் படித்தாரு அவ்வளோதான், வேற எந்த பின்னணியும் அவங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து உடனே சரி நெஞ்சுவலி, சரி டாக்டர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணப்ப நகர் அவர் தான் கிட்டத்தட்ட 1 இயர் எனக்கு டெய்லி 10 ரூபா மட்டும்தான் வாங்குவார், வாங்கி எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு. அப்போ வந்து என்ன கூட்டு போய் உட்கார வச்சு நெஞ்சு வலியெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு டேப்லெட்டை கொடுத்துட்டு நீ கொஞ்சம் அப்படியே வெளியே உட்கார அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியே உட்கார வச்சுட்டு அவங்க 2 பேரும் அந்த டாக்டர்கிட்ட பேசினாங்க. பேசும்போதே அவங்க என்ன தீர்மானிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா, டாக்டர்கிட்ட நம்ம கேட்போம், டாக்டர் வந்து எஸ் நீங்கள் வச்சிருங்க பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் வச்சிருக்கலாம், இல்லைன்னா அவனை வந்து அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு அந்த மெடிக்கல் உள்ள வந்து அந்த டாக்டரை பார்த்துட்டு வெளியில் அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த டாக்டர் அவர் ஹிந்து டாக்டர், டாக்டர் தாமோதரன், உங்களுக்கு தெரியும், இந்த கணபநகர் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், ராமகிருஷ்ணா மெடிக்கல். அவர் வந்து அவங்கள பார்த்து அவங்க கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இவனுக்கு நெஞ்சு வலி வந்துச்சுல்ல, எங்களுக்கு பயமாக இருக்குது, ஒருவேளை ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாரையுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க பேசும்போது அந்த டாக்டர் ரசிக்கப்படாதவர், அவருக்கு என்னென்ன பற்றி தெரியாது, அவர் உடனே அவங்கள பார்த்து அம்மா அப்பா 2 பேரையும் பார்த்து, சார் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு உங்களை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு பையனை வீட்டில் வச்சு நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கடவுளுக்கு சமம் சார், நீங்கள் பார்க்குற பையன் வந்து ஒருவேளை நாளைக்கு நல்லா வந்துட்டான்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் இது, நீங்கள் தாராளமாக வச்சு பாருங்க, இதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, அவனுக்கு ஒன்றும் பண்ணாது, அவன் ஏதோ சூப்பு காரமாக குடிச்சிருக்கிறான் அதனால தான், வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு
அவங்கள தைரியம் சொல்லி வந்ததுனால தான் அதுக்கப்புறம் திரும்பி 6 மாதம் அந்த வீட்டில் திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணி இந்த ஊழியத்தை நம்ம ஆரம்பித்தோம். அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், சில இடத்துல நமக்கு அறிமுகமே இல்லைன்னா கூட நம்மளை அந்த இடத்துல கர்த்தர் ஏற்றுக்கொள்றதுக்கு வைக்கணும்னா நமக்காக கர்த்தர் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்க மேல ஆண்டவருடைய பிளான் வந்தா போதும் பிரதர். கர்த்தருடைய திட்டம் உங்க மேல வந்தா போதும். ஆண்டவருடைய வார்த்தை உங்க மேல வந்தா போதும். ஆண்டவர் உங்களை மூவ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா நான் நம்புறேன் எல்லாமே உங்களுக்காக திறக்கிறதற்கு செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். எல்லாமே நடந்துரும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கடைசியா ஒரு தயவு அதை சொல்லி ரொம்ப முழங்கால் ரொம்ப வலிக்குதுன்னா உட்காருங்க. நிறைய பேர் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்க செய்தியை கேட்டா போதும். முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அப்படி எழுப்பி நின்றுக்கலாம். ஆமென். கடைசியாக 3ஆம் அதிகாரத்தினுடைய 14வது 15வது வசனத்தை வாசிக்கலாமா? அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையிலே படுத்திருந்து களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லி இருந்தபடியால் ஒருவர் முகம் தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். அவள் அவனை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கி விட்டு பட்டணத்துக்கு புறப்பட்டு வந்தான். கவனிங்க, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க நீங்க ஒரு வசனத்தை கூட வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட வாசிங்களேன். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வசனத்தையும் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படியாக அவளுக்கு அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்த்த போது அது ஏறக்குறைய 1 மரக்கால் வார்கோதுமை கண்டது. ஹலோ, நீங்க நல்லா கவனிச்சிங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க கரெக்டா எந்த தோட்டத்துக்கு வந்துட்டாங்க? எந்த வயல் நிலத்துக்கு வந்துட்டாங்க? போவாசுடைய வயல் நிலத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ நல்லா நீங்க எல்லாம் அப்படியே கவனிங்க. இப்போ இந்த விவசாயம் பண்ண உங்களுக்கு தெரியும்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு விவசாயம் பண்றதுக்கு நிறைய பேரை அறுக்கிறதுக்கு விவசாயம் நாங்க பண்ணிடுவோம். எங்க அப்பாவும் விவசாயம் பண்ணிருக்கிறதுனால மோஸ்ட்லி விவசாயம் எல்லாம் நாங்களே பண்ணிடுவோம். ஆனா எப்ப ஆட்களை கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா, அறுக்கிற டைமும் உரம் போடுற டைமும் நடுகிற டைமும் இந்த மாதிரி எங்களால பண்ண முடியாதனால ஒரு 10 பேர் 5 பேரை வேலைக்கு கூப்பிட்டு அந்த வாழையை நடுறது, நாட்டு நடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கிறோம். ஆனா கண்டிப்பா அறுவடை காலத்துல எங்களால பண்ண முடியாத ஒரு 10 பேர் கண்டிப்பா வேலைக்கு நின்னே ஆகணும். இப்போ ஆனா நாங்க ஓனர் ஒருத்தர் இருப்பாரு. இந்த அறுத்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க வேகமா அறுக்கும்போது நிறைய சிந்தும். ஆனா ஓனர் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அறுக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்க? ரொம்ப கவனமா இருப்பாங்க. ரொம்ப கவனமா இருப்பாங்க, சிந்த மாட்டாங்க. இப்போ இந்த ரூத் எதை பொறுக்கிட்டு இருக்காங்க? எதை பொறுக்கிட்டு இருக்காங்க? சிந்தனதை பொறுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்துல இப்ப யார் நிக்கிறா? ஓனர் நிக்கிறாரு. ஓனர் நிற்கும் போது கொஞ்சமா சிந்துறாங்க, இவங்க பொறுக்கிட்டே வர்றாங்க. இப்போ அந்த ஓனர் அவங்கள பார்த்து சொல்றாரு, இந்த பொண்ணு வாலிப பிள்ளையா இருக்கிறா, இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்குதா, இந்த அழகான பொண்ணு இப்படி பொறுக்கிட்டு இருக்கிறாளே, அவருக்கே மனசுக்கு என்ன பண்ணல, கஷ்டமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு படிச்ச பிள்ளைய மாதிரி இருக்கிற புள்ள, ஒரு அழகான புள்ள, ஒரு வாலிப பிள்ளை வேலைக்கு போக முடியாம பின்னாடி உட்கார்ந்து கோதுமையை பொறுக்கிட்டு இருந்து பார்த்தா நமக்கே என்ன வந்துடும்? ஒரு இறக்கம் வந்துடும். உடனே அறுக்கிறவங்களை பார்த்து இவர் சொல்றாரு, எப்பா நீங்க அறுக்கும் போது கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க, இவங்கள மாதிரி நிறைய பேர் பின்னாடி பொறுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு முன்னாடி அறுக்கிறவங்களை பார்த்து கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா சிந்த விடுங்க. உடனே இவங்களும் ரொம்ப சந்தோஷம், சே பரவாயில்லையே இந்த எஜமானன் நமக்கு சிந்தி விடுங்கன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையே பொறுக்கிறாங்க. இப்போ காலையிலிருந்து எது வரைக்கும் பொறுக்கிறாங்க? சாயந்தரம் வரைக்கும் பொறுக்கி அந்த கோதுமை மேலே பார்த்தீங்கன்னா தோல் இருக்கும். அதை நல்லா நிறைய பேர் இது பண்ணுவாங்க, கையில் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அளந்து பார்த்தா எப்படி இருக்காமா, அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்த்த போது அது ஏறக்குறைய 1 மரக்கால் வார்கோதுமையாய், எத்தனை வருமா, எவ்வளோ? எது காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பொறுக்கினது. இன்னொன்னு அதுல இருக்குது, சிந்தி விடுங்கன்னு. சிந்தி விடுங்கன்னு சொல்லி அதையும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பொறுக்குனா எவ்வளவு வந்துச்சாமா? 1 மரக்கால். ஆனா இப்போ அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் வாட்ச வசனத்துக்கு வாங்க. முதல்ல வாட்ச 3ஆம் அதிகாரம் 14-15 வாங்க. 14-15 அவள் விடியற்கால மட்டும் படுத்திருந்து
களத்திலே ஒரு அடுத்த வசனத்தை வாசிங்க, 15வது வசனம். அவன் அவளை நோக்கி, நீ உன் போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கி விட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. இந்த ரூத்தின் மேல இருந்த அடுத்த பெரிய தயவு என்னன்னா, இவங்க காலையிலிருந்து கஷ்டப்பட்டு பொறுக்குனது எவ்வளோன்னா ஒரு படி தான் பொறுக்க முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப இவங்களுக்கு காலையில இன்னும் ஆகல, இன்னும் விடியல, அவ களத்துக்கு போகல, அவ பொறுக்கவே இல்லை. இந்த போவாசுக்கு அந்த மகள் மேல ஒரு தயவு கிடைச்ச உடனே என்ன கிடைக்குதுன்னா, உன்னுடைய போர்வையை விரித்து பிடி, 6 படி வார்கோதுமை அளந்து போட்டு. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்க மேல கர்த்தருடைய தயவு வந்துச்சுன்னா, உங்க மேல கர்த்தருடைய தயவு வந்துச்சுன்னா, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சு மிச்சத்தை பார்த்தா ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர், இவ்வளவு பாடுபடுறேனே, இவ்வளவு உழைக்கிறேனே, இவ்வளவு கஷ்டப்படுறேனே, ஆனா என் கையில ஒண்ணுமே இல்லையே, என் கையில இவ்வளவு குறைவா, இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சும் எனக்கு எதுவுமே நிக்கல, எதுவுமே ஆசீர்வதிக்கப்படல. ஆனா நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தருடைய தயவு உன் மேல இருக்கும். ஆண்டவருடைய தயவு உங்க மேல கடந்து வரும், சீக்கிரமாய் கடந்து வரும். நீங்க இவ்வளவு கஷ்டப்பட மாட்டீங்க, நீங்க இவ்வளவு பாடுபட மாட்டீங்க, நீங்க இவ்வளவு வருத்தத்தை சுமக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு கர்த்தர் 6 படி ஆமென் வார்கோதுமையை நல்ல கைகளை மேல தட்டி அவருடைய தயவு நீங்க பிரயாசப்படுகிறத விட 6 மடங்கு அதிகம். அவருடைய தயவு உங்களுக்கு வந்துச்சுன்னா, நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறத காட்டிலும் ஆமென் 6 மடங்கு உயர்வை. அவருடைய தயவு பெரியது, அவருடைய தயவு பெரியது. இப்ப எத்தனை பேருக்கு அந்த தயவு வேணும்னு நினைக்கிறேன்? ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி ஜெபிச்சுட்டு, thank you Jesus, thank you Jesus, thank you Holy Spirit. Hallelujah, hallelujah. ஜெபிக்க எனக்கு அந்த தயவு வேணும் ஆண்டவரே. ஆமென். அந்த தயவு எனக்கு வேண்டும் ஆண்டவரே, அந்த தயவு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. முடிஞ்சவங்க அப்படியே மெதுவா எழும்பி நின்று, ஸோ முழங்கால நின்னவங்க கொஞ்சம் உட்கார்ந்து எந்திரிங்க. தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்சம் உட்கார்ந்து எந்திரிங்க, அதை பிடிச்சிக்கோ டக்குன்னு. ஆமென். மற்றவங்க அப்படியே எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய தயவு. பவுலே, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். தேவன் உனக்கு தயவு பண்ணினார். தேவன் உனக்கு தயவு பண்ணினார். தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஓ, நீங்க போகிற எல்லா இடத்திலையும் எல்லாருடைய கண்களையும் தயவு, எல்லாருடைய கண்களையும் தயவு, எல்லாருடைய கண்களையும் ஆண்டவர் ஒரு தயவை கர்த்தர் தரப்போறார். கர்த்தர் ஒரு தயவை கர்த்தர் தரப்போறார். ஓ, 98 டேஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, உங்க கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும். இன்னைக்கு இந்த தயவை வாங்காம போகாதீங்க. இந்த தயவை வாங்காம புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க வேண்டாம். இந்த தயவை நான் பெற்றுக்கொள்ளணும். உங்க தயவு எனக்கு வேணும், உங்க தயவு எனக்கு வேணும். உங்க கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபிக்க, தகப்பனே தகப்பனே கேளுங்க. ஸ்பெஷலா வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கேளுங்க. சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எஸ், அவருடைய தயவுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம என்ன படிச்சிருந்தாலும் நல்லா கவனிச்சுங்க. நம்ம என்ன படிச்சிருந்தாலும், நம்ம என்ன திறமசாலிகளா இருந்தாலும், நம்ம அப்பா எவ்வளவு பெரியவரா இருந்தாலும், நம்ம அம்மா எவ்வளவு பெரியவரா இருந்தாலும், இந்த தயவுன்ற ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கலன்னா, இந்த தயவுன்ற ஒண்ணு உங்களுக்கு இல்லைன்னா, எல்லாமே உங்களுக்கு வேஸ்ட். அப்பா பணக்காரரா இருந்த உடனே வந்துட முடியாது. நம்ம அழகா இருந்த உடனே உலகத்துல ஜெயிச்சிட முடியாது. நம்ம அறிவா இருந்த உடனே நம்ம ஜெயிச்சிட முடியாது. நல்லா கவனிச்சுக்கங்க. நாம் திறமசாலியா இருந்த உடனே எல்லாம் வெற்றி அடைஞ்சிட முடியாது. திறமசாலிகளுக்கு நிறைய பேருக்கு திறமை இருக்குது, பணக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு பணம் இருக்குது. ஆனா அந்த பணத்தோட சேர்ந்து வேற எதுவுமே இல்லை. அதனால ஒன்று நினைச்சுக்குங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாருமே நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு ஜெபம் ரொம்ப பிள்ளைங்க குறைஞ்சிட்டாங்க. வாலிப பிள்ளைங்க எல்லாம் மணி நேரங்கள் ஜெபிக்கிற ரொம்ப குறைஞ்சிட்டாங்க.
ஆண்டவரை நீ ரொம்ப நெருங்கணும், ரொம்ப நெருங்கணும். உனக்கு என்ன திறமை இருந்தாலும் கர்த்தருடைய தயவு உன் மேல இருக்கணும். ஆண்டவருடைய தயவு உன் மேல இருக்கணும். நீ அழகில்லாதவ அப்படின்னு அழகில்லாதவனே சொன்னாலும், அழகில்லாதவன் சொன்னாலும் ஏசப்பாவுடைய தயவு மட்டும் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் நம்புறேன் உனக்கு எட்டாத உயரத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் வைப்பாரு. இதை நீங்க விசுவாசிங்க, இதை நீங்க விசுவாசிங்க. கர்த்தருடைய தயவிற்காக கெஞ்சுங்க. ஆண்டவரே உங்களுக்கு எனக்கு என்ன கிடைக்கணும்? சத்தமா சொல்லுங்க, தயவு கிடைக்கணும். நீங்க பர்சனலா அந்த தயவை நீங்க வந்து உணரணும். நீங்க உணரணும். வேற இது நம்ம மேல இருக்கிற கான்ஃபிடென்ட்டா இருக்காதீங்க. ஐயோ அதெல்லாம் வந்து பெரிய ஆபத்துல நம்மளை கொண்டு போய் விட்டுரும். நம்ம ரொம்ப சிக்கிடுவோம் நம்ம. அதனால போகிற இடத்துலலாம் எனக்கு என்ன கிடைக்கணும்னா இந்த 5 காரியத்தை சொன்னா, எத்தனை காரியம்? 4 காரியத்தை சொல்லியிருக்கிறேன்னா சொல்லுங்க. 1 நம்பர் 1 ஃபர்ஸ்ட் அந்த இணைவு. இது நீங்க வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை எல்லாம் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்பர் 1, ஆண்டவருடைய தயவு மட்டும் நம்ம மேல வந்துச்சுன்னா எப்ப கொண்டு போவோம் நம்மளை? சரியான நேரத்துக்கு, ரைட் டைம். ஹல்லேலூயா. சரியான டைம் வீட்டை விட்டு கிளம்புறேன் 14 வயசுல. சரியான டைம் பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சிட்டேன். சரியான டைம் சென்னைக்கு போனேன். சரியான டைம் 1 வருஷம் உடம்பு நல்லா இல்லாம இருந்தேன். சரியான டைம் ஊழியத்தை ஆரம்பிச்சோம். சரியான டைம் கல்யாணம். சரியான டைம் பிள்ளைங்க. சரியான டைம் வேலை. எல்லாம் அப்படியே நேர்த்தியா. இது எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்க போறேன். எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்க போறேன். ரைட் டைம். நீங்க ஒருவேளை லேட் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, அது ஆண்டவருடைய சித்தம் என்னன்னே தெரியாது. எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் ஆண்டவர் குழந்தையை எப்ப கொடுத்தாருன்னா வயசாகும் போது தான் கொடுத்தாரு. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு அதுதான் கரெக்டான நேரம். ஆமென். சகரியாவையும் எலிசபெத்தையும் ஆண்டவர் எதுக்காக வச்சிருந்தாருன்னா, ஆண்டவருக்கு முன்னோடியா ஒரு பிள்ளை வேணும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்றதுக்கு ஒரு யோவான் ஸ்நானகன் வேணும். அந்த யோவான் ஸ்நானகனுக்காக தான் ஆண்டவர் யாரை வெயிட் பண்ண வச்சிருக்காரு? சகரியாவும் எலிசா அவங்களை அதுக்காக தான் வெயிட் பண்ண வச்சிருந்தாரு. இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா இயேசுக்கு அவர் என்னவா இருக்க மாட்டாரு? சொல்லுங்களேன். கர்த்தருடைய வழியை அவர் எங்க ஆயத்தப்படுத்துவாரு? முடியாது. அதனால தான் ஆண்டவர் சரியான நேரத்தில் அவங்களுக்கு கொடுத்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் படுகிறது. ஆமென். அதனால ஆண்டவர் உங்களுக்கு நேர்த்தியான டைம் தான் செய்வார். அப்போ நம்பர் 1 அவருடைய தயவு என்ன? சரியான நேரத்தில் சரியான இடத்துல கொண்டு போய் இணைக்க போகிறது. நம்பர் 2, இரண்டாவது, அவருடைய தயவு மட்டும் எனக்குள்ள இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி அற்புதம் நடக்கும்னா, தற்செயலாய் தற்செயலாய் தற்செயலாய். சொல்லி இந்த ஆமென் ஒரு 10 டைம் சொல்லுங்க. தற்செயலாய் சொல்லுங்க. தற்செயலாய் தற்செயலாய். இந்த சாட்சி நிறைய பேரிடத்துல எழும்ப போகிறது. இந்த சாட்சி நிறைய பேர் சொல்ல போகிறார்கள். ஆமென். தற்செயலாய் ஆகும். உம்மால் ஆகும். எல்லாமே உம்மால் ஆகும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக அந்த தயவு மட்டும் நம்ம மேல இருந்துச்சுன்னா அறியப்படாத இடத்துல நமக்கு என்ன கிடைக்குமா? சொல்லுங்க எல்லாரும். அறியப்படாத இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஆமென். நம்பர் 4, நாலாவது, கர்த்தருடைய தயவு மட்டும் நம்ம கூட இருக்கும்னா நம்ம பிரயாசப்பட்டதை விட 5 மடங்கு அதிகமா கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப இந்த தயவிற்காக கைகளை மேல உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீர். அவாந்தர வெளியை ஆறுகளாய் மாற்றுகிறவர் நீர். உம்மால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. எல்லாமே உம்மால் ஆகும். எல்லாமே உம்மால் ஆகும். எல்லாமே ஹல்லேலூயா ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். பாடுவோம். ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம். திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும்
Thank you Jesus. Hallelujah. 40 வயசு இருக்கு, 40க்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. So 40. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 40, 42 அந்த மாதிரி வாங்க. Thank you Jesus. Hallelujah. 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 Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Amen. 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 So உங்களுக்கு இந்த 40 உங்களுக்கு இன்னும் வந்து ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து 100 இயர்ஸ் வரைக்கும் கூட நம்முடைய ஹெல்த்தை வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுனா, நல்லா நம்முடைய உடம்பை வந்து, அது சில வியாதிகளை அனுமதிச்சா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் நம்முடைய சரீரத்தை வந்து நம்ம ரொம்ப நல்லா வச்சுருந்தா நல்லா வாழலாம். நல்ல சாப்பாடு, நல்ல டயட்டான சாப்பாடு, நல்ல ஒர்க் அவுட்டு, டென்ஷனே இல்லாமல் அந்த மாதிரி வச்சுருந்தா 100 வரைக்கும் கூட வாழலாம். அது சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது சாத்தியமே இல்லை. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா ஒரு 85, 90 போடுவோம். 85 உங்களுக்கு இப்போ 40 அப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த 90ல் வந்து ஒரு 15 வருஷத்தை வந்து ரிட்டையர்டு இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லை, ஆனாலும் உங்களுக்கு ரிட்டையர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்குன்னா, நீங்கள் வேகமாக ஓடுறதுக்கு இன்னும் 30 வருஷம் இருக்குது. 30 இயர்ஸ். நீங்கள் 30 வருஷம் இன்னும் என்ன பண்ணலான்னா ரொம்ப வேகமாக ஓடலாம், ரொம்ப வேகமாக ஓடலாம். ஸோ அந்த பலன் உங்களுக்கு கர்த்தர் தருவார். அதனால் இந்த 40 கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் பிரயாசம் எடுங்க. இந்த 100 டேஸில் 3 காரியத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். 1, கிருபை பெற்றவள், கிருபை பெற்றவன், கிருபை பெற்றவள். நம்பர் 2, இரண்டாவது, உன்னுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். நம்பர் 3, மூன்றாவது, உன்னுடைய தயவு என்னை உயர்த்தும். இது 3மே வந்து தகுதியே இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான். இது 3மே வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான். நான் நம்புறேன் இந்த 100 நாட்களில் நீங்கள் அத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ளணும். எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அவருடைய தயவை நீங்கள் வாஞ்சிச்சு அவருடைய பாதத்தில் நீங்கள் உட்காரணும். ஆண்டவரே, நீங்கள் சிலருக்கு அவிசுவாசம் கூட இருக்கலாம், சிலருக்கு ஃபெய்த் இன்னும் வராமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உட்கார உட்கார, பாட பாட பாட, ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, அந்த அற்புதத்தை உங்கள் கண்ணால் பார்க்க 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 உங்களை அறியாமலேயே அந்த கர்த்தர் மேலே இருக்கிற பற்றுதல் உங்களுக்கு வந்துடும். அதனால் நாளைக்கு இனி என்ன குறைஞ்சது வந்து ஒரு 24 hours இல்லை ஒரு 40 hours தான் இருக்குது. அவ்வளோதான், இந்த ஜெபத்தை முடிக்க போகிறோம். உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு நீங்கள் தனியாக இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல இருங்க. ஆனால் நீங்கள் வெகு சீக்கிரத்தில் நீங்கள் என்னவா இருக்கணும்னா, நீங்கள் தனியாக நிற்கணும். உங்கள் கீழே 10 பேர் இருக்கணும், உங்கள் கீழே ஒரு 100 பேர் இருக்கணும். ஆனால் ஆண்டவரே அதற்கான காரியத்தை உங்களுக்கு கொண்டு வருவார். நீங்கள் அவசரப்பட வேண்டாம். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் செய்ய போகிறத இப்போவே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. இருக்கிற இடத்துல செய்ய ஆரம்பிச்சிருங்க. யோசேப்பு வந்து பார்வோனுடைய அரண்மனைக்கு போய் தான் செய்யணும். அங்கே தான் ஆண்டவருடைய அழைப்பு. ஆனால் அங்கே செய்ய வேண்டியதை முதல்ல எங்கே செஞ்சுட்டாருன்னா, போத்திபாருடைய வீட்டிலேயே ஆரம்பிச்சிட்டாரு, சிறைச்சாலையிலே ஆரம்பிச்சிட்டாரு. அதனால 20 இயர்ஸ் தாண்டி நீங்கள் இதை செய்யணும்னு விரும்புறீங்களா? 20 வருஷத்துக்குள்ள ஆண்டவர் என்ன இப்படி மாற்ற போறாருன்னு ஒரு தரிசனம் இருக்குதா? நீங்கள் அன்னைக்கு செய்யணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் அதை இன்னைக்கே ஆரம்பிங்க. கர்த்தர் அன்னைக்கு அதில் கொண்டு போய் உங்களை நிறுத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அதனால இந்த 4 பாயிண்ட்ஸ், 4 பாயிண்ட்ஸை நீங்கள் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஹோலியாக பரிசுத்தமாக வாழுங்க, ஆண்டவரோடையே வாழுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற சோதனை எல்லாம் வேற எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இல்லை, நீங்கள் தனிமையாய் வாழ்ந்து பழகுங்க. தனித்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை சைக்கோ மாதிரி அப்படி கிடையாது, நான் சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஓவர் கம் பண்ணணும், நீங்கள் தைரியமாக இருக்கணும், நீங்கள் தான் மற்றவங்களுக்கு தைரியம் சொல்லணும். யார் இல்லைன்னாலும் என்னால் வாழ்ந்துட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரணும். அது எதுக்குமே தொட்டால் சனிங்க மாதிரி நீங்க சோர்ந்து போகவே கூடாது. அப்படி இருந்தா ஆண்டவர் உங்களை நம்பவே முடியாது. அதனால பலமாகுங்க, தைரியமாகுங்க. உங்களுக்குள்ளேயே அது இருக்குது, உங்களுக்குள்ளேயே ஆண்டவர் அதை வச்சிருக்கிறாரு. நான் மற்றவனை மாதிரி இல்லைன்னு நீங்க நினைக்க வேண்டாம். மற்றவங்களும் நம்ம மாதிரின்னு முதல்ல நினைங்க. எல்லாருக்கும் 2 கண்ணு, எல்லாருக்கும் 2 காலு, எல்லாருக்கும் 2 கை, எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் தான் கர்த்தர் தந்திருக்கிறாரு. எல்லாருக்கும் கொடுப்பாரானால் எனக்கும் தந்திருக்கிறாரு. அவங்க தைரியமா இருக்க முடியும்னா நானும் தைரியமா இருக்க முடியும். அவங்க அந்த காரியத்தை செய்ய முடியும்னா நம்மளாலேயே செய்ய முடியும். ஆமென். செய்ய முடியுமா முடியாதா? ஒரு சின்ன ஒரு தாட் ஒன்று, ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொருள் இருந்துச்சு. அந்த பொருள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் அந்த பொருள் என்னன்னா, அது வந்து இங்கே எங்கேயுமே கிடைக்காது. அப்போ வந்து அவர்கிட்ட நான் அந்த பொருளை காமிச்சு, பிரதர் இதை வாங்கலான்னு எனக்கு ஆசை இருக்குது, பட் இது இங்கே கிடைக்காது இல்லை அப்படின்னு. அப்போ உடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பாஸ்டர் அவங்க கையில் அது இருக்குல்ல, அவங்க கையில் இருக்குன்னா அவங்க வாங்கியிருக்காங்கல்ல, அவங்க வாங்க முடியும்னா நம்மளெல்லாம் ஏன் நம்மளால
எனக்கு அது ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா சில நேரத்தில் நம்முடைய கண்ணு திறக்கும்ல, என்னமோ அந்த டைமிங்க்கு அவர் சொன்னது எனக்கு ரொம்ப வித்தியாசமா. அது அப்படியே நீங்க உலகத்தில் கனெக்ட் பண்ணுவீங்க, நான் ஊழியத்தில் கனெக்ட் பண்ணிக்குவேன். உடனே அவர் சொன்ன உடனே எனக்கு ஊழியத்தை, ஆமா அவர் மூலமா அது சாத்தியம்னா என் மூலமாவும் அது சாத்தியம். ஒரு பில்லி கிரகம் உண்டானால், ஒரு பில்லி கிரகமா கர்த்தர் பயன்படுத்தினார்னா அந்த பில்லி கிரகம் மூலமாய் சாத்தியமானால் உங்க மூலமாவும் என் மூலமாவும் சாத்தியம். அவர் ஆராதிக்கிற தேவன் தான் நம் தேவன், அவரை படைத்த தேவன் தான் நம் தேவன். அதனால ஃபர்ஸ்ட் இந்த 40 இயர்ஸ்க்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் எல்லாருக்கும் சேர்ந்து ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நன்றி. நீங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி இன்னைக்கு, ஆண்டவரே நான் வாழ விரும்புறேன், நான் வெற்றி அடைய விரும்புறேன், அந்த நெகட்டிவ் தாட்டை நான் தூக்கி போடுறேன், அந்த தேவையில்லாத சிந்தையை தூக்கி போட்டுறேன். எதை குறிச்சும் நான் இனி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க தயவு எனக்கு கிடைக்கும், உங்க தயவு என்ன நிறுத்தும், உங்க தயவுனால நான் எந்த பெரிய எரிகோவானாலும் நான் தாண்டுவேன். தகப்பனே தகப்பனே, இப்பொழுது இதோ கைகளை உயர்த்தி கொண்டு திருச்சபையில் இருக்கிற மக்கள், ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், தகப்பனே தகப்பனே எங்க பிள்ளைகளை நினைச்சிருங்கப்பா. இவங்களுடைய ஓட்டம் வெகு தூரம் இருக்குது. உங்க வருகை தாமதிச்சா இவர்களுடைய ஓட்டம் வெகு தூரம் இருக்குது, இவர்களுடைய ஊழியம் வெகு தூரம் இருக்குது, இவருடைய எதிர்காலம் வெகு தூரம் இருக்கிறது. இன்னும் 10 ஆண்டுகளுக்குள்ள உங்க வருகை தாமதிச்சா இங்க கையை உயர்த்தி நிக்கிற பிள்ளைங்க, ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அவர்கள் நினைக்காத இடம். இன்றைக்கு சொன்னது போல அந்த 4 தயவுகளும் எங்கள் பிள்ளைகள் மேல் இருப்பதாகப்பா. இவர்களை விசேஷப்படுத்துங்கப்பா, இவர்களை வித்தியாசப்படுத்துங்கப்பா. இன்னையிலிருந்து ஒரு 30 வருஷம் நிக்காம ஓடணும், களைப்பில்லாம ஓடணும், பலவீனம் இல்லாம ஓடணும், தாண்டணும், மதுல தாண்டணும். அவங்க குடும்பத்தில் யாரும் செய்யாததை இவங்க செய்யணும். அவங்க கூட படிச்சவங்க எங்க பிள்ளைகளை பார்த்து பிரமிக்கணும், அவங்க கூட பழகினவங்க எங்க பிள்ளைகளை பார்த்து பிரமிக்கணும், அவங்க சொந்தக்காரங்க ஆச்சரியப்படணும். பெத்த அம்மா அப்பாவும் பிள்ளைகளை பார்க்கும்போது ஏன் பிள்ளையா இது அப்படி 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 சொல்ற அளவிற்கு ஓ லந்தானா மாராக்கா தோராபாலா. ஹல்லேலூயா. இவனுக்குள்ள இவ்வளவு பெரிய அனாயிண்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியலையே. இவ்வளவு பெரிய ஒரு தலைவன் இவனுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கிறான், இவ்வளவு பெரிய தலைவி இவனுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கிறா, எனக்கு தெரியாம போச்சேன்னு ஆச்சரியப்படுற அளவிற்கு உங்க அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் இறங்கட்டும். இப்போ அந்த பாவங்கள் எல்லாம் கழுவட்டும், அந்த அக்கிரமத்தை கழுவட்டும். இதுவரைக்கும் என் பிள்ளைங்க செஞ்ச எல்லா தவறுகளையும் மன்னிக்கட்டும். இப்ப ஞானம், இப்ப அறிவு எங்க பிள்ளைகளுக்குள்ள செயல்பட ஆரம்பிப்பதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஓப்பனிங், ஒரு புதிய விசாலம். இப்போ இந்த 98வது நாள்ல இயேசுவே நீ இறங்கணும், நீ இறங்கணும். எங்க பிள்ளைகளை பார்க்கும்போது நிறைய பேர் கை நீட்டி சொல்லணும், இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவங்க மனசை ரெடி பண்ணிருங்க ஆண்டவரே, அவங்க சிந்தையை ரெடி பண்ணிருங்க ஆண்டவரே. என் பிள்ளை ஒருவனுக்குரிய பிள்ளை அல்ல, என் பிள்ளை ஒருத்திக்குரிய பிள்ளை அல்ல. 10,000ங்களுக்கு என் பிள்ளை பிரயோஜனம், 10,000ங்களுக்கு என் பிள்ளை பிரயோஜனம். ஒரு குடும்பத்துக்குரியவன் அல்ல, 10,000ங்களுக்கு தலைவன், 10,000ங்களுக்கு தலைவி. Thank you Jesus.